தனம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ருக்மணியும் கதிரும் பார்த்திங்க அப்படின்னா தனத்துக்கு அவங்க அப்பா அவசரமாக வயசான ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிற சோகத்தில் இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா கதிரை வந்து நீ ராதிகாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், தனத்தை வந்து இனிமேல் வரமாட்டா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து நிலா பாப்பா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. தனத்தை நான் எப்படியாவது கூட்டிகிட்டு வருவேன், அவங்கள அங்கேருந்து காப்பாற்றி நான் கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா முன்னாடியே கதிர் வந்து சொல்கிறாங்க. என்ன கதிர் உளறிட்டு இருக்க, அவளுக்கு தான் கல்யாணம் ஆக போதில்ல, அவங்க வீட்டில் தான் கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களே, அப்புறம் எப்படி அவங்க திரும்ப வருவாங்க, எப்படி ஆட்டோ ஓட்ட வருவாங்கன்னு கேட்குறாங்க. அந்த கல்யாணம் நடக்காது, நான் நடக்க விட மாட்டேன், என்ன மீறி அந்த கல்யாணம் நடக்காதுங்கிறாங்க. ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க கதிர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. உங்க முன்னாடியே சொல்கிறேன், நான் வந்து தன அம்மாவை தான் விரும்புகிறேன், அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு மனப்பூர்வமாக ஆசைப்பட்றேன், நீ ஆசைக்கு குறுக்க நின்னாலும் பரவாயில்ல, நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு கதிர் அவங்க அம்மா முன்னாடியே சொல்லிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் கதிர் போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏன் ஆசையை மீறி என்னோட பையன் வந்து இந்த மாதிரி வேற ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டான், அதனால எனக்கு உயிரோடு இருக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரில் எழுதி வச்சுட்டு விஷத்தை குடிச்சிட்டு பார்த்திங்க அப்படின்னா மயங்கி கட்டிலில் விழுந்துருவாங்க கதிரோட அம்மா. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அம்மாக்காக தனத்தை விட்டுருவாங்களா, இல்லை தனத்தை விடாமல் நிலையாக நின்று தனத்தை கல்யாணம் பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.